குரு வணக்கம், குரு வாழ்க, குருவே சரணம். ஓம் சிவ சிவ ஓம். இப்போது நாம் பார்க்க இருப்பது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய பரிகார ஸ்தலம். வாங்க எங்க இருக்குன்னு பார்க்கலாம். குருவருள் தரும் குருவித்துறை சித்திர ரத வல்லப பெருமாள் கோவில் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகில் உள்ளது இந்த குருவித்துறை என்ற திருத்தலம். இந்த கோவிலின் வரலாற்றையும் நாம் அறிந்து கொள்ளலாம் வாருங்கள். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகில் உள்ளது குருவித்துறை என்ற இந்த திருத்தலம். இங்குள்ள சித்திரரத வல்லப பெருமாள் கோவிலில் ஒரே சந்நிதியில் குரு பகவானும் சக்கரத்தாழ்வாரும் சுயம்பு மூர்த்திகளாக வீற்றிருந்து காட்சி தருகின்றனர். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி யுத்தம் நடைபெறுவது வாடிக்கை. அதுபோன்ற காலத்தில் எல்லாம் இரு பக்கங்களிலும் பலர் உயிரிழப்பார்கள். அசுர குருவான சுக்கராச்சாரியார் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் மிருத சஞ்சீவினி என்ற மந்திரத்தை கற்று அறிந்திருந்தார். இதனால் தன் பக்கம் உயிரிழந்த அசுரர்களை எல்லாம் அந்த மந்திரத்தை உச்சரித்து உயிர்ப்பித்து விடுவார் சுக்கராச்சாரியார். இதனால் அசுரர்களின் பலம் கூடிக்கொண்டே இருந்தது. இதையடுத்து சுக்கராச்சாரியாரிடம் இருந்து மிருத சஞ்சீவினி மந்திரத்தை கற்க விரும்பிய தேவர்கள் தங்கள் படையில் இருந்து ஒருவரை சுக்கராச்சாரியாரிடம் கல்வி கற்பதற்காக அனுப்ப முடிவு செய்தனர். அப்படி கல்வி கற்கும் போது மிருத சஞ்சீவினி மந்திரத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவர்களின் யோசனையாகவும் இருந்தது. இதற்காக தேவகுரு பிரகஸ்பதியின் அதாவது வியாழனான அவரின் மகன் கசன் தேர்வு செய்யப்பட்டார். சுக்கராச்சாரியாரிடம் சென்ற கசன் அவரிடம் கல்வி கற்றபடியே அவரது மகள் தேவயானியிடம் அன்பு செலுத்துவது போல நடித்தார். சுக்கராச்சாரியாரிடம் கல்வி கற்க வந்த கசன் தேவகுலத்தைச் சேர்ந்தவன் என்பதை அசுரர்கள் அறிந்தனர். மேலும் கசன் மிருத சஞ்சீவினி மந்திரத்தையும் கற்கவே இங்கு வந்திருப்பதையும் அவர்கள் தெரிந்து கொண்டனர். எனவே கசனை எரித்து சாம்பலாக்கி சுக்கராச்சாரியார் பருகிய பானத்தில் கலந்து கொடுத்து விட்டனர். கசனை காணாத தேவயானி தந்தையான சுக்கராச்சாரியாரிடம் அவனை கண்டுபிடித்து தரும்படி வேண்டினாள். சுக்கராச்சாரியார் அவனை உயிர்ப்பித்தார். இதற்கிடையில் மகனை காணாத குரு பகவான் அவனை அசுரலோகத்திலிருந்து மீட்டு வர அருளும்படி இந்த தல பெருமாளை வேண்டி தவம் இருந்தார். சுவாமியும் அவர் முன் தோன்றி சக்கரத்தாழ்வாரை அனுப்பி கசனை மீட்டு வந்தார். குரு பகவானுக்கு அருளிய பெருமாள் இங்கே எழுந்தருளி உள்ளார். இதனாலும் இது குருஸ்தலமாக கருதப்படுகிறது. இங்கு வழிபட்டாலும் குருவால் கிடைக்கும் நன்மைகள் பல நம்மை வந்தடையும். இந்த கோவிலில் வைகுண்ட ஏகாதசி மற்றும் குரு பெயர்ச்சி மிகவும் விசேஷமாக நடைபெறுகின்றது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே குருவித்துறையில் அமைந்துள்ளது குரு இந்த கோவில். குரு தன் மகனுக்காக வைகையில் துறை அமைத்து தவம் இருந்ததால் இந்த இடத்திற்கு குருவித்துறை அதாவது குருவின் துறை என்ற பெயர் ஏற்பட்டது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டுமின்றி மற்ற நட்சத்திரக்காரர்களும் ஏராளமாக குருவின் யோக பார்வை கிடைக்க இந்த தலத்திற்கு வருகை புரிகின்றனர். இத்துடன் இந்த உரை நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கங்கள். நன்றி.